This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஹாப்பியான விஷயம், ஓகேங்களா? அதாவது டிஆர்எஃப், இந்த பயங்கரவாத அமைப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். டிஆர்எஃப் இது என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ரீசெண்டா நடந்த தாக்குதல் இந்தியால, அதாவது உலகத்தையே திருப்பி பார்க்க வச்ச தாக்குதல் வந்துட்டு பெஹல்காம். ஓகேங்களா? பெஹல்காம் அந்த ஊர்ல தாக்குதல் நடத்துனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாரு அப்படின்னா அதுக்கு பொறுப்பேத்துக்கிறது டிஆர்எஃப். ஓகேங்களா? ஸோ இந்த டிஆர்எஃப் பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தான்ல ரொம்ப பிரபலமா இருந்திருக்கு. அதே சேம் டைம் லக்ஷ்மண் தொய்வா கூட ரொம்ப நெருக்கமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாத அமைப்பு இது. ஸோ இத வந்துட்டு அழிச்சே ஆகணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்துட்டு நெறைய ஆப்பரேஷன் சிந்து அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு பண்ணாங்க. ஸோ இன்னும் அந்த அமைப்பு இருக்கு. முழுசா அழிக்கப்படல. பட் இந்த சூழ்நிலையில அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதிரடியா ஒரு முடிவ சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு இந்த டிஆர்எஃப் இந்த அமைப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய பயங்கரவாத அமைப்பா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே இந்தியாவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இந்தியா வந்துட்டு இத வந்து வரவேற்குது. அண்ட் தென் அதே மாரி அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த டிஆர்எஃப்க்கு இப்படி ஒரு உலகளாவிய பயங்கரவாத அமைப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணமா காமிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களா இந்திய ராணுவத்தின் மேல பலமுறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது இல்லாம பெஹல்காம் தாக்குதல். இது 2யும் காரணமா சுட்டிக்காட்டி தான் இந்த டிஆர்எஃப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ம் உலகளாவிய பயங்கரவாத அமைப்பா வந்துட்டு இப்ப வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. எது எப்படியோங்க, இந்தியா ஹேப்பி, மோடிஜி ஹேப்பி, நாமளும் ஹேப்பி. ஏன்னா, நம்மள தாக்குன ஒருத்தர வந்துட்டு உலகளாவிய பயங்கரவாத அமைப்பு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது அவங்களுக்கு ஆபத்தான விஷயம். இந்த இந்த ஒரு அறிவிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, இந்த மாரி நியூஸ் இன்னும் நெறைய நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன மறக்காம தட்டுங்க. தேங்க் யூ.